நெற்றியில் குங்குமப்பொட்டுடன் விழாவுக்கு வந்த விஜய். நடிகர் விஜய் கடந்த ஆண்டு 10ஆம் வகுப்பு 11ஆம் வகுப்பு முதல் 2 இடங்களை சட்டமன்ற தொகுதியில் பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசளிப்பு விழா நடத்தினார். இப்போது 2ஆம் ஆண்டாக 10ஆம் வகுப்பு 11ஆம் வகுப்பில் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும் முதல் 3 இடங்களை பிடித்த மாணவ மாணவிகளுக்கு பரிசுத் தொகை வழங்கும் விழா சென்னை திருவான்மியூரில் உள்ள தனியார் கல்யாண மண்டபத்தில் நடந்தது. அதிகாலையிலேயே வந்துவிட்டார் விஜய். தமிழக வெற்றிக் கழகம் தொடங்கிய பிறகு அவர் கலந்து கொள்கிற முதல் கூட்டம் என்பதால் அரங்கு நிரம்பி வழிந்தது. ஆனாலும் நோட்டு, புத்தகம், செல்போன் எதுவும் உள்ளே கொண்டு செல்ல அனுமதி இல்லை. உள்ளே வந்த விஜயின் முகத்தில் வித்தியாசம் தென்பட்டது. பலர் அவரை ஜோசப் விஜய் என்று கிறிஸ்தவர் என்று சொல்லி நையாண்டி செய்தார்கள். ஆனால் அதை மறக்கும் பொருட்டு நெற்றியிலே குங்குமம் அணிந்தபடி வந்தார் விஜய். அதுக்கு முதல் காரணம் அவருடைய தாயார் ஷோபா சாய்பாபா பக்தி. அவர் ஒரு இந்து பெண்மணி. சந்திரசேகர் தான் கிறிஸ்தவர். ஆனால் எம்மதமும் சம்மதம் என்கிற அடிப்படையிலே விவேகானந்தர் பாணியிலேயே பேசத் தொடங்கினார் விஜய். முன்னதாக நாங்குநேரியிலே சாதி வெறியரால் தாக்கப்பட்ட மாணவன் சின்னத்துரை அருகில் வந்து சென்று உட்கார்ந்தார். அது எல்லோரையும் வியப்பில் ஆழ்த்தியது. அது மட்டுமல்ல, 4 புறமும் சென்று மாணவர்களையும் பெற்றோர்களையும் விசாரித்தார். அதற்கு பிறகு மேடை ஏறிய விஜய் சிறிது நேரம் பேசினார். நல்ல படித்தவர்கள் அரசியல் தலைவராக வேண்டுமா வேண்டாமா? வேண்டும் என்று முழங்கினார்கள் மாணவர்கள். எனவே நீங்களெல்லாம் நன்றாக படியுங்கள். அது மட்டுமல்ல, படிக்கும்போதே நீங்கள் அரசியலை கற்றுக்கொள்ளுங்கள். ஆனால் அரசியலில் நுழைய வேண்டும் என்ற எண்ணம் வேண்டாம். அப்போதைக்கு படிப்பையில் கவனம் செலுத்துங்கள். அரசியலில் எப்படி தெரிஞ்சுக்கிறதுனா, நாளேடுகள் பல தமிழ்நாட்டில் வந்து கொண்டிருக்கின்றன. ஒவ்வொரு செய்தியையும் ஒவ்வொரு விதமாக நாளேடுகளில் போடுகிறார்கள், பத்திரிகைகளில். நீங்கள் அதை படித்து உண்மையை உங்கள் அறிவின் மூலம் அறிந்து கொள்ளுங்கள் என்றார். இதுக்கு என்ன காரணம்னா, சமீபத்தில் விஜய் பிறந்தநாள் விழாவில் கீர்த்தி சுரேஷும் திரிஷாவும் ஃபோட்டோ போட்டாங்க. கீர்த்தி சுரேஷ் வாழ்த்துக்களுடன் கீர்த்தி சுரேஷ் என்று போட்டார். ஒரு லிஃப்ட்டில் விஜயும் திரிஷாவும் இருக்கிற புகைப்படத்தை வெளியிட்டு வாழ்த்து தெரிவித்தார் திரிஷா. இதுக்கு கண்ணு காது மூக்கு வச்சுலாம் எல்லா மீடியாக்களையும் பேசினாங்க, பத்திரிகைகளிலும் போட்டார்கள். இதைத்தான் விஜய் மறைமுகமாக குறிப்பிட்டார். ஒரு செய்தியை இஷ்டத்துக்கு எப்படி வேண்டுமானாலும் அதை சொல்லலாம், பதிவிடலாம், அச்சிடலாம் என்பதை மக்களுக்கு, அதாவது மாணவர்களுக்கு சொன்னார் விஜய். அது மட்டுமல்ல, நல்ல விஷயங்களை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று மாணவர்களுக்கு அறிவுரை சொன்னார். அவர் எந்த இடத்திலும் அரசியல் பேசவில்லை. ஆனாலும் நல்ல தலைவர்கள் இல்லை என்பதன் மூலம் இன்றைய ஆளுங்கட்சியை அவர் சொன்னதாக நாம் அறிந்து கொள்ளலாம். நல்ல தலைவர்கள் இல்லை என்று சொன்னால் நல்ல முதல்வர்கள் இல்லை, நல்ல அமைச்சர்கள் இல்லை என்று தான் அர்த்தம். எந்த சூழ்நிலையும் மாணவர்கள் போதைக்கு அடிமையாகக்கூடாது, போதை பக்கமே போகாதீர்கள் என்ற ஒரு நல்ல அறிவுரையை வழங்கினார் விஜய். ஏன்னா புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மட்டும்தான் மது ஒழிப்பு தலைவராக இருந்தார். விளம்பர பிரச்சார குழு தலைவரால் டாக்டர் கலைஞரால் நியமிக்கப்பட்டார். மது ஒழிப்பு பிரச்சாரம் என்று ஒரு தனியாக ஒரு துறையை ஏற்படுத்தப்பட்டது. இப்போ எந்த அரசியல் கட்சி கூட்டத்திலும் மது குடிக்காதீர்கள் என்று சொல்வதில்லை. ஆனால் முதல் முறையாக தெளிவாக தன்னுடைய தொண்டர்களிடம் போதை பழக்கத்துக்கு அடிமையாகாதீர்கள் என்பதை தெளிவாக சொன்னார் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய். அவருடைய பேச்சு மிகவும் தெளிவாகவும் விளக்கமாகவும் புரிதல் உள்ளதாகவும் இருந்தது. மாணவர்களுக்கு வைர மோதிரம், மாணவிகளுக்கு வைரக்கம்மல் வழங்கினார் விஜய். ஆடம்பரம் இல்லாமல், வழிநெடுக்க பேனர்கள் இல்லாமல் மிகவும் எளிமையாக நடந்தது இந்த விழா. ஆனால் அந்த கேள்வி கேட்டார், நான் அரசியலுக்கு வர வேண்டுமா என்ற கேள்வி கேட்டார். அரங்கமே அதிரும் வண்ணம் ஆமாண்ணா 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 என்று சொன்னார்கள். மாணவர்கள் எதற்காக மாணவர்களை நேசிக்கிறார், மாணவர்களுக்கு விருது கொடுக்கிறார் என்றால் அதற்கு பின்னால் மிகப்பெரிய ஒரு சங்கதி இருக்கிறது. 1967ஆம் ஆண்டு திமுக காங்கிரஸை எப்படி வீழ்த்தியது என்றால், தேர்தலில் மாணவர்கள் செய்த பணி அளவிடற்கரியது. ஏன்னா ஒவ்வொரு மாணவர்களும் அந்த சமயத்தில் இந்தியர் போராட்டத்தில் கலந்து கொண்டவர்கள், மாணவர்கள் எல்லோரும் இறங்கி வேலை செய்தார்கள்.
திமுகவுக்கு ஆதரவாக 1967 வேலை செஞ்சாங்க. மாணவர்களுடைய பிரச்சாரம் ஒரு 40% திமுகவுக்கு உதவியாக இருந்தது. அந்த அடிப்படையில் மாணவர்களுடைய ஆதரவை பெற்றுவிட்டால் நிச்சயமாக தமிழக வெற்றிக் கழகம் வெற்றிக்கினியை பறிக்கும் தேர்தலில் 2026 நம்புகிறார் விஜய். வீட்டில் குழந்தைங்க அப்பா தமிழக வெற்றிக் கழகத்துக்கு ஓட்டு போடுங்கள் என்று சொன்னால் அதை மறுக்க மாட்டார்கள் தாயும் தந்தையும். எப்பாப்பா இந்த படத்துக்கு கூட்டு போங்க என்னை சினிமாவுக்குன்னு சொன்னால் சந்தோஷமாக கூட்டி போவார்கள். அந்த மாதிரி மாணவர்களை தன்வசப்படுத்தியதன் மூலம் பெற்றோர்களை தன்வசப்படுத்தி இருக்கிறார் விஜய். அவர் எடுத்து வைத்த அடி அவருக்கு நிச்சயமாக வெற்றியை தரும். இந்த மாணவர்கள், நீங்கள் உங்களுடன் போட்டி போட்ட மாணவர்களை அல்லது தேர்வில் வெற்றி பெறாத மாணவர்களை நீங்கள் உற்சாகப்படுத்துங்கள். அவங்களுக்கு நீங்கள் எப்படி படித்தீர்கள், எப்படி முதல் 3 இடங்களை பிடித்தீர்கள் என்ற ரகசியத்தை சொல்லுங்கள். உங்களுடன் சேர்ந்து அவர்களையும் படிக்க வையுங்கள், அவர்களையும் தேர்ச்சி பெற வையுங்கள் என்ற ஒரு புதுமையான அறிவுரையும் வழங்கினார் விஜய். அந்த காலத்தில் திமுக கிளைகளை விட எம்ஜிஆர் மன்றங்கள் அதிகம் இருந்தன. எம்ஜிஆர் ரசிகர்கள் தான் திமுக, திமுக தான் எம்ஜிஆர் ரசிகர்கள். அதுபோல் இன்றைய மாணவர்கள் நாளைய தலைவர்கள். அந்த அடிப்படையிலே அழகான அறிவுரை வழங்கியிருக்கிறார் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் நடிகர் விஜய். அவர் நினச்சிருந்தா என் படத்தை பாருங்கள், என் படத்துக்கு பேனர் வைங்க, என்னுடைய கட்டவுட்டுக்கு பால் ஊற்றுங்கன்னு சொல்லியிருக்கலாம். அவர் சினிமாவை பற்றி மாணவர்களிடம் பேசவே இல்லை. இதற்காக நடிகர் விஜயை பாராட்ட வேண்டும். அதான் உண்மை. இந்த மாணவர்களுக்கான பரிசளிப்பு விழா மிகச் சிறப்பாக நடத்திய தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் நடிகர் விஜயை ஜெம் டிவி பாராட்டுகிறது உங்கள் சார்பில். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.